ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகிக்குட்டிக்கு என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுவேனோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக நான் மகிழனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்து, ஏன்னா மார்னிங் ஸ்ரீயை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டைம் இருக்காது மகிக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக எப்போயுமே ஆல்ரெடி நான் ரெடிமேடாக செஞ்சு வச்சது தான் ஈஸியாக நம்ம எப்படி மேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஒன் டே போதும். நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ராகி மால்ட் பவுடர் எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதை 8 to 10 hours நல்லா ஊற வச்சுருங்க. ராகியில் நிறைய கால்சியம், அயன் இருக்குது. அதுவும் நீங்கள் முளைக்கட்டி ராகியை கொடுத்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் ஈஸியாக அப்சர்வ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸ்ப்ரவுட்டட் ராகியை நெனல்லையே காய வச்சு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சு அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம பச்சை பயிருக்கும். நைட் அதை ஊற வச்சு மார்னிங் துணியில் முளைக்கட்ட விட்டுட்டு அதை நல்லா நெனல்லையே காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோவை ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணது மிக்ஸ்டு தால் பவுடர். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு ஹோல்சம் ஃபுட்டாக இருக்கும். இதுக்கு நான் 1 glass ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 1/2 glass நீங்கள் என்னென்ன பருப்பு யூஸ் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு அண்ட் உளுந்தப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், கடலப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணல. மிக்ஸ்டு தால் பவுடர் க்ரோத்துக்கும் மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ப்ரோட்டீன், அயன், கால்சியம், விட்டமின் பி, இந்த ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பாதாம் ஆட் பண்ணி நல்லா 2 to 3 times வாஷ் பண்ணி ஒரு 5 minutes ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஃபேனுக்கு கீழே ஒரு காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணிக்கிறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அதனால் நல்லா காயணும். இப்போலாம் மார்க்கெட்டில் நிறைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கிடைக்குது, ஆனால் அதில் ப்ரிசர்வேட்டிவ், சுகர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கலாம். அதனால் நம்ம வீட்டில் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஹெல்த் மிக்ஸ் தான் பெஸ்ட். ஸோ அதனால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணால் மாய்ஸ்சர் போயிடும், ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டைஜஸ்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரோஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக கூலான பிறகு மிக்சரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அதை ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. எப்பயுமே குழந்தை கொடுக்கும் போது சல்லடையை வச்சு சலிச்சு ஃபைன் பவுடராக தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மிக்ஸ்டு தால் பவுடர் லாங் டைம் ஸ்டொமக் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஒரு டம்ளர் வாட்டரில் 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் வராமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 1 year வரைக்கும் பேபிஸ்க்கு சால்ட், சுகர், ஜாங்கிரி, ஹனி அண்ட் கவுஸ் மில்க் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டேஸ்ட் வேணும்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க ஃப்ரூட்ஸ் லைக் மேஷ்டு பனானா இல்லை ஆப்பிள் பியூரே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது 2 டீஸ்பூன் மட்டும் கொடுத்து பாருங்கள். 2 days அப்சர்வ் பண்ணுங்கள். எனி ரேஷஸ், வாமிட்டிங், லூஸ் மோஷன், கேஸ் இல்லை கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. நான் கிட்டி கைண்ட்லேருந்து மில்லட் மிராக்கிள்ஸ் பிளைன் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப அர்ஜென்ட்னா 2 to 3 minutes இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேபி ஃப்ரெண்ட்லி ஹோம்மேட் ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.